ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலு. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பெயர்ச்ச ராகவே கேத்தவே நமோ நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 5/2/2025 ஸ்ரீ குரோதி ஆண்டு தை மாதம் 23ஆம் நாள் புதன்கிழமை, உத்தராயணம். நல்ல நேரம் காலை 11:30 முதல் 12 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் 12 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:36. கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று அதிகாலை 4:15 வரை, சப்தமி பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை, அஸ்வினி பின்பு இரவு 11:18 வரை, பரணி பின்பு கார்த்திகை. நாமயோகம் இன்று அதிகாலை 2:43 வரை, சுபம் பின்பு இரவு 11:38 வரை, சுப்ரம் பின்பு பிராமியம். கரணம் இன்று அதிகாலை 4:15 வரை, வணிசை பின்பு மாலை 3:48 வரை, பத்திரை பின்பு பவம். அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:18 வரை, சித்த யோகம் பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் உடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:52 வரை, உத்திரம் பின்பு இரவு 11:18 வரை, அஸ்தம் பின்பு சித்திரை. நேத்திரம் இன்று இரவு 10:52 வரை, ஒரு கண் பின்பு 2 கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமம் உடைய ராசி கன்னி ராசி. அதிகாலை 12:52 வரை உத்திரம் பின்பு இரவு 11:18 வரை, ஹஸ்தம் பின்பு சித்திரை. இன்றைய நாளுக்கான பண்டிகை மருதமலை ஸ்ரீ முருகப்பெருமான் பழனி ஸ்ரீ ஆண்டவர் உற்சவம் ஆரம்பம். இன்றைய நாளுக்கான வழிபாடு ஸ்ரீ கால பைரவரை வழிபாடு செய்து வர ஆயுள் விருத்தி உண்டாகும். விரதாதி விசேஷங்கள். அஷ்டமி திதி. அஷ்டமி திதி நாளில் ஸ்ரீ கால பைரவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்வது, வஸ்திரங்கள் சாற்றி தீபங்கள் ஏற்றி தூபதீப ஆராதனை செய்வது மிக விசேஷமானது. ஸ்ரீ கால பைரவருக்குண்டான ஸ்லோகம்: ஓம் ஆபத்தாரனாய அஜாமில பந்தனாய துஷ்ட நிகிரகாய சிஷ்ட பரிபால ஸ்வரூபாய மம தாரித்ரிய துக்கதகனாய மம பாப கோப சல்லிய தோஷ நிவர்த்திகராய தன ஆகர்ஷனாய ஸ்வர்ணாகர்ஷனாய சகல காரிய அனுகூல சித்திகராய சகல சத்ரு தோஷ நிவர்த்திகராய. ஓம் ஸ்ரீ வடுக பைரவாய நமக. ஓம் ஸ்ரீ கால பைரவா போற்றி. ஓம் கல்பாந்த பைரவா போற்றி. ஓம் ஸ்ரீ குரோத பைரவா போற்றி. ஓம் கபால பைரவா போற்றி. ஓம் சம்ஹார பைரவா போற்றி. ஓம் சண்ட பைரவா போற்றி. ஓம் உக்ர பைரவா போற்றி என்று அஷ்ட போற்றிகளையும் நீங்கள் 8 விதமான போற்றிகளை உச்சரிக்கலாம், அல்லது 108 போற்றிகளையும் பாராயணம் செய்வது விசேஷம். இந்த வளர்ப்பிறை நாளில் ஸ்ரீ கால பைரவரை வணங்குபவர்களுக்கும், தன ஆகர்ஷண பைரவரை தம்பதி சமேதரோடு வணங்குபவர்களுக்கும் செல்வாக்கு, சொல் வாக்கு அதிகரிக்கும். பேர், புகழ், பட்டம், பதவி, உயர்வு, கௌரவம், அந்தஸ்து, தன லாபம் என சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லா விதமான ஐஸ்வர்யங்களையும் நீங்கள் பெறுவீர்கள். நல்லது நடக்கும். காக்கும் கடவுள் ஸ்ரீ கால பைரவர். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறந்தது? மதில் சுவர் சார்ந்த வேலைகளை மேற்கொள்ள நல்ல நாள். புதிய காவலர்களை நியமிக்க உகந்த நாள். புதுமையான நுட்பங்களை வாங்க சிறந்த நாள். நடனம் பயில்வதற்கு ஏற்ற நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 10:43 முதல் 12:27 வரை மதியம் மேஷ லக்னம்.
12:28 முதல் 2:30 வரை ரிஷப லக்னம். 2:31 முதல் 4:41 வரை மாலை மிதுன லக்னம். 4:42 முதல் 6:50 வரை மாலை கடக லக்னம். 6:51 முதல் இரவு 8:51 வரை சிம்ம லக்னம். 8:52 முதல் 10:52 வரை கன்னி லக்னம். 10:53 முதல் 12:57 வரை துலாம் லக்னம். 12:58 முதல் 3:09 வரை விருச்சக லக்னம். 3:10 முதல் 5:16 வரை தனுசு லக்னம். 5:17 முதல் காலை 7:14 வரை மகர லக்னம். 7:15 முதல் 8:57 வரை கும்ப லக்னம். 8:58 முதல் 10:38 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறந்தது. ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் புதன் பகவானே. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் என்பதால் புதன் பகவானை ஸ்ரீ காயத்ரி மந்திரம் சொல்லி உச்சரிப்பது பாராயணம் செய்வது விசேஷம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை உச்சரித்து பாருங்கள். 27 முறை மட்டும் சொன்னால் போதுமானது. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். மீண்டும் ஒரு முறை. ஓம் கஜத்வஜாய வித்மஹே சுகஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதயாத். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள். புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவானுக்கான ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. மதியம் 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். தை கிருத்திகை 2025 எப்போது எப்படி விரதங்கள் அனுஷ்டித்தால் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும்? முருகப்பெருமான் எப்படியெல்லாம் அள்ளி வழங்கக்கூடிய கருணை கடல் என்பதை முழுமையாக இந்த பதிவின் மூலமாக நீங்கள் அறியலாம். முருகப்பெருமானுக்கு உரிய விரதங்களில் திதியில் அதிலும் சஷ்டி திதி, நட்சத்திரங்கள் என்று வரும்பொழுது கார்த்திகை நட்சத்திரம், இப்படி இருக்கக்கூடிய விரதங்கள் மிக மிக முக்கியமானதாகவே போற்றப்பட்டு வருகிறது. தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானுடைய அருளை பெற விரும்புபவர்கள், முருகப்பெருமானுடைய அருளால் அனைத்து விதமான பிரச்சனைகள் துன்பங்களில் இருந்தும் விடுபட நினைப்பவர்கள் இந்த 2 விரதங்களை அனுஷ்டிப்பது விசேஷம். அதிலும் தை மாதம் என்பது உத்தராயணம். ஆடி கிருத்திகையை போல் தை கிருத்திகையும் மிகவும் விசேஷகரமானது. மங்கள மாதமான தை மாதத்தில் வரக்கூடிய கிருத்திகையில் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டால் செவ்வாய் தோஷத்தால் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கும் அனைத்து விதமான மங்கள காரியங்களும் நடைபெறும் என்பது நம்பிக்கை. தை மாதத்தில் வரும் ஒவ்வொரு திதி நட்சத்திரமும் சிறப்புக்குரியது. அப்படி தை மாதத்திற்குரிய மிக முக்கியமான விரத நாள் தை கிருத்திகையாகும். கார்த்திகை என்றாலே அது முருகப்பெருமானுக்குரிய விரத வழிபாட்டு நாள். வேலை, திருமணம், குழந்தை வரம் ஆகியவை கிடைக்க வேண்டும் என்பவர்கள் தை கிருத்திகை அன்று ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்லது. தை கிருத்திகையில் முருகனுக்கு விரதம் இருந்தால் வீட்டில் சுபிக்ஷங்கள் பெருகும். முருகப்பெருமானுடைய அருளால் வாழ்க்கையே சிறப்பாக அமையும். இந்த ஆண்டு தை கிருத்திகை பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று வருகிறது. பிப்ரவரி 5ஆம் தேதி அன்று இரவு 11:19 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 6ஆம் தேதி இரவு 9:53 வரை கார்த்திகை நட்சத்திரம் இருக்கிறது. அன்று நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து அவரிடம் நம்முடைய மனதில் இருக்கும் குறைகளை சொல்லி முறையிட்டு மனமுருகி வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கிவிடும். முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். அதிலும் இந்த ஆண்டு மிக விசேஷமாக வாழ்வில் மங்கள காரியங்கள் நடக்க காரணமான கிரகமான குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமையில் தை கிருத்திகை வருகிறது. அதனால் இந்த நாளை தவற விடாமல் இருப்பது மிகவுமே சிறப்பு. தை கிருத்திகை அன்று காலையில் குளித்துவிட்டு அருகில் உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுடைய சன்னதியில் நல்லெண்ணெயில் மட்டுமே தீபம் ஏற்ற வேண்டும்.
பிறகு 9 முறை சுற்றி வந்து மனதார பிரார்த்தனை செய்வது அவசியம். முருகப்பெருமான் சன்னதியில் அமர்ந்து ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை முருகப்பெருமானை மனதார நினைத்து 108 முறை சொல்லி தியானம் செய்ய வேண்டும். இப்படி செய்வதால் முருகனின் திருவருள் கிடைக்கும். விரைவில் மங்கள காரியங்களில் இருக்கும் தடைகள் விலகி கெட்டிமேளம் கேட்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். அன்று நாள் முழுவதும் கார்த்திகை நட்சத்திரம் இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் விளக்கேற்றலாம். காலையில் ஏற்றினால் பல மடங்கு பலனும், மாலையில் ஏற்றினால் 2 மடங்கு பலனும் கிடைக்கும். சஷ்டி விரத நாட்களில் வீட்டில் இருந்து விரதம் இருக்கக்கூடிய முறைகள். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சூட்டி வீட்டில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். பால் பாயசம், கேசரி, சர்க்கரை பொங்கல் என ஏதாவது ஒரு இனிப்பு வகையை நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். பிறகு ஒரு தட்டில் செவ்வரளி மலர்களை எடுத்துக்கொண்டு ஓம் சரவண பவ மந்திரத்தை 108 முறை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும். யாருக்காக வழிபாடு செய்கிறீர்களோ அவர்கள் கைகளால் இந்த அர்ச்சனையை செய்வது இன்னும் விசேஷம். பிறகு நாள் முழுவதும் உபவாசமாக இருந்து முருகப்பெருமானை வழிபடலாம். விரதத்தை நிறைவு செய்யக்கூடிய முறையும் இருக்கிறது. அதாவது மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்துவிட்டு விளக்கேற்றி 9 முறை சுற்றி வந்து வழிபட வேண்டும். பிறகு வீட்டிற்கு வந்து மீண்டும் விளக்கேற்றி முருகப்பெருமானை மனதார வழிபட்டு முருகனுக்கு படைத்த பிரசாதம் அல்லது சிறிது பால் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். இப்படி வழிபட்டால் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட அனைத்து கிரக தோஷங்கள் விலகும். திருமண பாக்கியம் கைகூடும், குழந்தை பேறு கிடைக்கும், தடைப்பட்ட சுப காரியங்கள் வீட்டில் உடனடியாக நடக்க துவங்கும். முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் தைப்பூச விரதத்தையும் அனுஷ்டிக்கலாம். தை கிருத்திகை விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி காலையில் துவங்கி மாலையில் நிறைவு செய்து விடலாம். முருகனுக்கு 6 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விரதம் இருக்கலாம். தைப்பூச விரதம் இருப்பவர்கள் ஏதாவது ஒரு வேளை மட்டும் உணவை தவிர்த்தோ அல்லது எளிமையான உணவுகள் எடுத்துக்கொண்டோ விரதங்களை கடைபிடிக்கலாம். இப்படி தைப்பூசம் வரை முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தால் முருகன் அருளால் வேண்டியது அனைத்தும் கிடைத்து நிறைவான உயர்வான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை. ஓம் சரவணபவ. வேலும் மயிலும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறிக்கலாம். நவ கிரகங்களின் நல்லாசையும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மேஷராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ முருகப்பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ மேஷராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை தெளிவாக விரிவாக பார்க்கலாம். புதன் பகவானுடைய அனுகிரகம் பெற வேண்டி வழிபடுங்கள். அவர்தான் இப்பொழுது உங்களுக்கு லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த 5ஆம் தேதி தான் புதன் பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. அதிலும் சனீஸ்வர பகவானோடு புதன் பகவானுடைய இணைவு. ராசியிலேயே சந்திர பகவானும், வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும், முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலையிலும், ருணரோக சத்ருபாவகத்தில் கேத்து பகவான் 7ஆம் இடம் அதிபதி, அதாவது 2ஆம் வீட்டுக்கும் 7ஆம் வீட்டுக்கும் உண்டான அதிபதி சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயத்தில் ராகு பகவானோடு இணைந்திருக்கிறார். அதே போல 10ஆம் இடம் தொழில் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சார். புதன் பகவானுக்கு உண்டான அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு. புதன் பகவான் உங்களுக்கு லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். அதோடு சனீஸ்வர பகவானும் சஞ்சாரம் செய்கிறார். பெருமாள் வழிபாடு மிக மிக நல்லது. அதிலும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடு பல சிறப்புகளை பெற்றுத்தார். மகாவிஷ்ணு வழிபாடு ஒவ்வொரு புதன்கிழமை நாளிலும் திருவள்ளிக்கேணி ஸ்ரீ பார்த்த சாரதி பெருமாள் கோவிலில் வீற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிக்கு திருமஞ்சனம் நடைபெறும். அந்த திருமஞ்சன நீரை நீங்கள் உங்கள் முகத்தில் தெளித்துக் கொள்வது விசேஷம். இவை ஒவ்வொரு புதன்கிழமையும் பொதுவாக நடக்கக்கூடியது. ஸ்ரீ லட்சுமி நரசிம்மருடைய வழிபாடுதலை செய்வது மிக நல்லது. அதோடு இந்த நாள் அஷ்டமி திதியும் சேர்ந்து வருகிறது. கஷ்டங்கள் தேய்ந்து போக, செல்வாக்கு, உங்களுடைய வருமானம், செல்வ சேர்க்கை, ஆபரண சேர்க்கை உருவாக, பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்க ஸ்ரீ கால பைரவருடைய வழிபாடும் மிக சிறப்பான ஒன்று. இந்த நாள் நல்ல நாள். மேஷராசி அன்பர்களே,
4ஆம் வீடு சுகஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். வீடு மனை நிலம் சார்ந்த தொடர்பான எண்ணங்கள் பத்திரப்படுத்திக் கொள்வது விசேஷமானது. வாக்குறுதிகள் கொடுக்கும் பொழுது உங்களால் முடியுமா, எதை தவிர்ப்பது, எதை செய்வது என்பதை மனதில் ஒரு முறைக்கு 100 முறையாவது சிந்தித்துக் கொள்ளுங்கள். மனதில் பட்டதை அப்படியே செய்து விடாதீர்கள். நன்மை தீமைகளை புரிந்து கொள்வது நல்லது. வேலை தொழில் தொடர்பாக சில முதலீடுகள் செய்ய வேண்டி இருந்தால் அந்த முதலீடுகள் பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். அந்த வீடு என்பது சனீஸ்வர பகவான் தான் ஆட்சிநாதன். ஆனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதி சென்று உங்களுக்கு 10ஆம் இடத்தில், அதிலும் சனி பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் சூரிய பகவான். மிக மிக ஜாக்கிரதையாக நடக்க வேண்டும். அலட்சியம் கூடாது. காலம் தவறி உணவு உண்பதை தவிர்ப்பது நல்லது. பழைய விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும். தினம் தினம் சூரிய பகவானை வழிபடுங்கள். வருமானம் பொருளாதார சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. எந்த ஒரு செயலையும் பொறுமையாக நிதானித்து செய்வதே நல்லது. மேஷ ராசி என்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி, பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நிச்சயம் நல்லது நடக்கும். ஞானகாரகன் கேத்து பகவான். கேத்து பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க பிள்ளையாரை தினம் தினம் அருகம்புல் சாற்றி வழிபடுவது, சிதற்காய் உடைப்பது மிகவே நல்லது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். எதிலும் அவசரப்பட்டு வேலைகளை செய்யாதீர்கள். நிதானமாக இருப்பது நல்லது. பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. கவனமாக இருங்கள். அலட்சியம் கூடாது. கால நேரம் தவறி சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டாம். கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டு கொடுத்து செல்வது அவசியம். பொறுமை, நிதானம் வேண்டும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அவ்வப்போது பழைய விஷயங்கள் பற்றி எண்ணங்கள் வந்து போக்கும். இந்த நாள் தெய்வ அனுகிரகம் வேண்டி வழிபட்டால் நிச்சயம் நல்லது நடக்கும். புதன் பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். ஓம் வேலும் மகிழும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ ரிஷபராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ ரிஷபராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 23ஆம் நாள், அஷ்டமி திதியும் கூட. இந்த நாள் பெருமாளுடைய வழிபாடுக்கு மிக நல்லது. அதே போல ஸ்ரீ கால பைரவரை வழிபடலாம். புதன் பகவானுடைய பெயர்ச்சியும் நடக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டில் இருந்த புதன் பகவான் இப்பொழுது 10ஆம் வீடான கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ஆக புதன் பகவானுடைய பெயர்ச்சி நடக்கிறது. ராசியிலேயே குரு பகவான் வக்ர நிலையிலும், 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 4ஆம் இடம் அதிபதியான சூரிய பகவான் உங்களுக்கு 9இல், பூர்வ புண்ணிய பாவகத்தில் கேத்து பகவான், ராசியினுடைய 10ஆவது வீட்டில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், லாபத்தில் ராகு பகவான், அதிபதியான சுக்கிர பகவான், விரயத்தில் 3ஆம் வீட்டு முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவானுடைய சஞ்சாரம் அமைகிறது. இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும்?
சுக்கிர பகவான் அதிபதி, அதுவும் ராகு பகவானோடு லாபத்தில் சஞ்சாரம் மீனத்தில். அந்த அதிபதியான குரு பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கிறார். இந்த ஒரு நிலையை வைத்து பார்த்தால் ரிஷபராசி அன்பர்கள் பிறருடைய செயலுக்கு உதவுகிறீர்கள், அதிகமாக உதவி செய்வீர்கள். யார் எந்த ஒரு சூழ்நிலையில் கேட்டாலும் அவர்களுக்கு மறுக்காமல் உடனே உதவி செய்தால்தான் உங்களுக்கு திருப்தி. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு எப்பொழுதுமே உண்டு. கருணை குணம் உண்டு, தாட்சண்யம் உண்டு. கவலையோடு இருப்பவர்களை பேசியே தேற்றுவீர்கள். நீங்கள் யார் என்பதை முதலில் உணர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கான பலம் என்ன, பலவீனங்கள் என்ன என்பதை தினந்தோறும் மனதில் நீங்கள் ஓட்டி பார்ப்பது நல்லது. செலவுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். யார் எப்படிப்பட்டவர்கள் என்பது தெரியாமல் யாருக்கும் உதவிகள் செய்து பிரச்சனைகளில் சிக்கிக் கொள்ளாதீர்கள். அதிலும் இளைய சகோதரன் சகோதரி ஸ்தானத்தின் அதிபதியான சந்திர பகவான் விரயத்தில் மேஷத்தில். ஆகவே ரிஷபராசி அன்பர்கள் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சில பணங்கள் செலவாகலாம். அவர்களுடைய தேவைகளுக்காக உங்களுடைய வருமானத்தை சேமிப்பையும் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். ஆடம்பரமான பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்குள் அதிகமாக இருக்கும். காரணம் அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 11வது வீடான லாபஸ்தானத்தில். அந்த வீடு என்பது மூத்த சகோதர சகோதரியை குறிக்கக்கூடியது 11வது வீடு. ஆக அவர்களுடைய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டும், இளையவர்களுடைய தேவைகளுக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும். வெளியூர்களுக்கு செல்வீர்கள், இதனால் அனுகூலமான பலன்கள் கிட்டும். ஆடம்பரமான பொருட்கள் மீதான ஈர்ப்பு அதிகரிக்கும். ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் கவனமாக இருங்கள். வேலை வாய்ப்புகள் தொடர்பாக விழிப்புணர்வு என்பது தேவை. எதை செய்தாலும் ஆக்கப்பூர்வமாக இருங்கள். தம்பதியர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமை நிமித்தத்தோடு எப்பொழுதுமே இருந்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு சில சௌகரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மனம் சார்ந்த கவலைகளோ பிரச்சனைகளோ ஏற்படும் பொழுது மௌனமாக அமைதியாக இருந்து விடுங்கள். கோப உணர்வுகள் வெளிப்படுத்தாதீர்கள். சாந்தம், அன்பு, மனதில் தெளிவு என்பது இந்த நாள் தேவை. கூடுமான வரையில் அதிக முயற்சிகள் செய்தாகத்தான் வேண்டும். முயற்சிகள் செய்ய செய்யத்தான் உங்களுக்கு ஓரளவிற்காவது பலன் கிட்டும். உடல்நலம் மனநலம் சார்ந்த விஷயங்களில் கவனித்துக் கொள்ளுங்கள். உணவு சார்ந்த விஷயங்களில் வெளியே சென்று சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. குடிக்கக்கூடிய தண்ணீரிலும் சாப்பாட்டிலும் கவனமாக இருங்கள். அலட்சியம் கூடாது. ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் மிக மிக எச்சரிக்கை தேவை. விழிப்புணர்வாகவே இருங்கள். வண்டி வாகன பயணங்களில் சிந்தனைகள் ஒரே போக்காக இருக்க வேண்டும். மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அதிகமான நன்மையை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன்கள் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது சிறப்பு. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. புரிதல்கள் ஏற்படும். உணர்வு பூர்வமாக இருப்பீர்கள். கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். நல்லதே நடக்கும். அனுகூலமான நாள். ஆதரவு ஏற்படும். சேமிப்புகள் குறையும். பணத்தினுடைய தன்மைகள் தகுந்தாற் போல் இருங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. ராசிக்கு 2ஆம் வீட்டில் செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாக. விழிப்புணர்வாக இருங்கள். செலவுகள் உண்டாகலாம். அதிலும் உடன் பிறந்தவர்கள் இளைய சகோதரிகள் மூலமாகவும் சில விரயங்கள் குடும்பத்தில் நடக்கும். எச்சரிக்கையாக பார்ப்பது நல்லது. இந்த நாள் சேமங்கள் லாபங்கள் கிடைக்க புதன் பகவானை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலம் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மிதுன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகாவிஷ்ணுவே போற்றி. ஓம் ஸ்ரீ
மிதுன ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தின் 23ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மிதுன ராசி அன்பர்களே, ராசியிலேயே செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 4வது வீட்டில் கேத்து பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான், பாக்யஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், ராசியினுடைய 10வது வீட்டில் ராகு பகவான், சுக்கிர பகவான், லாபத்தில் சந்திர பகவான், விரயத்தில் குரு பகவான் வக்ரநிலை. இந்த ஒரு அமைப்பு தான் இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. இதை வைத்து பலன்களை நீங்கள் அறியலாம். இதனால் வரையில் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த ராசி பலன்கள் மூலமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம். வருகிற கிரக பெயர்ச்சிகள், மாத பலன், அதே போல ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய ராசி பலன்கள் உங்களுக்காக வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கும். அமைப்போடு பார்க்கும் பொழுது ஐடி துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு புரிய வரும். மிகுந்த சிந்தனையோடு இருப்பீர்கள். எதை செய்தாலும் சரியாக முடித்து காட்ட வேண்டும். நல்ல புத்தி கூர்மை இருக்கும். டெக்னாலஜி சார்ந்த துறைகளில் அதிக வளர்ச்சியை காண்பீர்கள். மின்னணு சாதனங்கள், மின்பொருள் மற்றும் மென்பொருள் சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு நல்ல திறமைகள் வெளிப்படும். இதனால் பேர், புகழ், அந்தஸ்து, உயர் பதவி, கௌரவம் வந்து சேரும். உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பதால் பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். பணி உயர்வு ஏற்படும், பண உயர்வு ஏற்படும். இரண்டிற்கும் பல வித்தியாசங்கள் உண்டு. பணி உயர்வு ஏற்பட பண வரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். கண் சம்பந்தமான பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார். சூரிய பகவான் உங்களுக்கு 3ஆம் வீட்டு அதிபதி. அவர் 8ஆம் வீட்டில் மறைவதால் எடுக்கக்கூடிய சின்ன சின்ன முயற்சிகளில் சில மாற்றங்கள் இருக்கும். தாய் தந்தையருக்கு அதிக மதிப்பு கொடுப்பது நல்லது. 2ஆம் வீட்டு அதிபதி தாய், 3ஆம் வீட்டு அதிபதி தந்தை. அவரே உங்களுக்கு 8இல். ஆக தந்தை வெளியூர்களுக்கு சென்று இருக்கலாம், அல்லது தந்தை இடத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருப்பீர்கள். ஏதாவது ஒரு விஷயங்கள் ஒரு சிலருக்கு நடக்கும். மனதிற்கு பிடித்தாற் போல் உங்களுடைய உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள். காரணம், குடும்ப ஸ்தானாதிபதி சந்திரன் லாபத்தில் இருப்பதால் உணவுக்கும் நீருக்கும் அதிபதியே சந்திர பகவான் தான். ஆக தாயினுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு அதிக நன்மை தரும். வேலைக்கு செல்லக்கூடிய தாய்மார்களாக இருப்பின் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிக சலுகைகளை கொடுப்பீர்கள். நீங்கள் வேலை உத்தியோகம் சார்ந்த இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும், மரியாதைகள் கூடும், மனநிலையில் இருந்த கவலைகள் குறையும், உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் சீராக்கும். வியாபாரம் தொடர்பாக வெளியூர்களுக்கு பயணிப்பீர்கள். அதிக நன்மைகள் விளையும் நாள். நினைத்தபடியாக நினைத்த வேலைகளை நடத்தி காட்டுவீர்கள். சாதுரியம் இருக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல அனுசரணையான போக்கு உண்டு. அதிகமான நன்மைகளை பெறக்கூடும். நல்ல ஆதரவு இருக்கும். வியாபாரம் தொழிலில் நல்ல மேன்மையான நிலைக்கு வருவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். புதியதொரு முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது, இது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில் செய்யும் பொழுது வேலைகள் வேகமாக நடக்கும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் வேலைகள் நல்லபடியாக நடக்கும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரிஷ நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமைகள் வெளிப்படும், ஆதரவு கிடைக்கும், அதிக நன்மைகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்கையம்மனுடைய வழிபாடு நல்லது. ஓம் தும் துர்கே நமஸ்தே அம்பிகை என்று வழிபடுங்கள். நேரம் காலம் சீராக்கம். ராகு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்கும், தாக்கங்கள் அகலம், வேலையில் நல் வாய்ப்புகள் கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்கும், ஆதரவு இருக்கும், ஆரோக்கியம் மேம்படும், மனக்கவலைகள் அகலம். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும்.
ஓம் ஸ்ரீ கடக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ கடகராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தின் 23ஆம் நாள் புதன் பகவான் உங்களுடைய ராசியில் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் களத்திர ஸ்தானத்தில். இந்த நாள் 5ஆம் தேதி 7லிருந்து 8ஆம் வீடான அஷ்டமஸ்தானத்திற்கு புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவான் பொதுவாக விரயத்தின் அதிபதி மற்றும் 3ஆம் வீட்டு அதிபதி ஆவார். வித்தைக்கும் தொழிலுக்கும் கல்விக்கும் அதிபதி புதன் பகவானே. உங்களுடைய ராசிக்கு அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். 3ஆம் வீட்டில் கேத்து பகவான், களத்திரஸ்தானத்தில் சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். கடகராசி அன்பர்களே, மனம் சார்ந்த கவலைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. அதிபதி சந்திர பகவான் உங்களுக்கு 10ஆம் வீட்டில் தொழில் ஜீவனஸ்தானத்தில் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். மனநிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள், மன கிளேசங்கள் அகலும். வீட்டில் இருப்பவர்களால் ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகள் வழியில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். 5ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு விரயத்தில் இருக்கிறார். 5ஆம் வீடு என்பது காதல், குழந்தை, குல தெய்வம், மனம், இதை பற்றி சொல்லக்கூடிய பாவகம், பூர்வ புண்ணியம். இந்த ஒரு அமைப்பினுடைய நிலை வைத்து பார்க்கும் பொழுது தைரியமாக இருந்து சில வேலைகளை செய்ய முற்படுவீர்கள். மன அமைப்பு சீராக்கும். தடைப்பட்ட வேலைகளை கவனிப்பீர்கள். விடுபட்ட காரியத்தை விரைவாக முடித்து காட்டுவீர்கள். உங்களோடு இருக்கக்கூடியவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். மூத்த அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். அதிக நன்மைகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் அமையும். மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எதையும் சிந்தித்து செய்யுங்கள். நீங்கள் யார் என்பது மற்றவர்களுக்கு தெரிய வரும். அலுவலக வேலைகளில் மூத்த கௌரவ அதிகாரிகளிடத்திலிருந்து ஆதரவு பிறக்கும். அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அளவிற்கு உழைப்பை வெளிப்படுத்துவீர்கள். சிந்தனைகள் சீராகும். தொழில் சார்ந்த விஷயங்களிலேயே அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். அதில் முதலீடு சார்ந்த விஷயங்கள். வியாபாரத்தில் இருப்பவர்கள் சிறு குறு வியாபாரத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அமையும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோடு இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய புரிதல்கள் இருக்கும். பிறரை பற்றிய பலத்தையும் பலவீனத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். நலம் நிறைந்த நாள். தம்பதியர்கள் ஒற்றுமை அதிகரிக்கும். குழந்தைகள் முகாந்திரமாக மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். உடல் நலம் மனநலம் இரண்டுமே சீராக இருப்பதால் வேகம், சுறுசுறுப்பு, தியாக மனப்பான்மை இருக்கும். இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்து மகிழ்வீர்கள். தெய்வ கடாட்சத்தை பரிபூரணமாக பெறுகிறீர்கள். எதை செய்தாலும் மிக சரியாக முடித்து காட்டுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. வேகம் இருக்கும். விறுவிறுப்பாக காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். தெரியாததை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கும். ஆக்கம் ஊக்கம் நிறைந்த நாள். மனதில் தெம்பு தைரியம் அதிகரிக்கும். புத்துணர்ச்சியாக செயல்படுவீர்கள். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. ஒத்துழைப்பு ஏற்படும். சக நபர்களுடைய ஆதரவின் மூலம் சில வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஒற்றுமை உணர்வு மேம்படும். ஆயில நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு மற்றும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபடுங்கள். புதன்கிழமை தினம். இந்த நாளில் தான் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7லிருந்து 8ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதிலும் கும்ப வீடு என்பது அஷ்டம ஸ்தானம். ராசியிலேயே சனீஸ்வர பகவான் ஆட்சிநாதனாக இருக்கிறார். ஆகவே ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் இந்த நாள் நல்ல நிலைக்கு வரக்கூடும். தடைப்பட்ட வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். அதிக நன்மைகள் உணரக்கூடிய அமைப்பு பாக்கியம் உண்டு. இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை.
இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ சிம்மராசியை போற்றி, ஓம் ஸ்ரீ சூரிய பகவானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிவ பெருமானை போற்றி, ஓம் ஸ்ரீ சிம்மராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தின் 23ஆம் நாள் புதன் பகவான் 6ஆம் வீட்டிலிருந்து 7ஆம் வீட்டிற்கு சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு இருக்கிறார். வாக்குஸ்தானத்தில் கேத்து பகவான், ருணரோக சத்ருபாவகத்தில் அதிபதி சூரிய பகவான், அஷ்டமஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான், தசமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, லாபத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாள் சிம்மராசி அன்பர்கள் ஒரு முறைக்கு பல முறை வீட்டில் பெரியவர்களிடத்தில் மனம் விட்டு பேசுவது நல்லது. ஒவ்வொரு விஷயத்தினுடைய அடி ஆழத்தன்மை வரையில் சென்று பார்ப்பது அவசியம். மேம்போக்காக இருக்காதீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் நல்ல ஒற்றுமையும் இருக்கும். மன அமைப்பு சீராக்கும். 7ஆம் வீட்டில் சனீஸ்வர பகவான் 2ஆம் வீட்டு அதிபதி புதன் பகவானோடு இணைகிறார். இதனால் வரையில் இருந்த மனஸ்தாபங்கள் தீரும். தொழில் கூட்டாளிகளோடு இணக்கம் உண்டாகும். நட்பு வட்டாரங்களினால் அதிக நன்மைகள் பிறக்கும். செல்வாக்கு செல்வந்தராக இருப்பீர்கள். சொல் வாக்கு கைகூடி வரும். பேச்சுக்கள் மூலம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் கிட்டும். எதிர்பாராத வகையில் தன தானியத்தை அதிகம் பெறுவீர்கள். இறை சம்பந்தமான பயணங்கள் கைகூடி வரும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். நிர்வாக திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பக்தி நிறைந்த நாளும் கூட. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு. பெருமாள் வழிபாடு நல்லது. பொறுமையாக இருங்கள். எதையும் அவசர கதியில் நம்பி ஏமாறாதீர்கள். சூக்ஷமங்களை உணர்ந்து நடக்க வேண்டும். பொறுமை என்பது தேவை. வியாபார ரீதியாக பணிகளில் நாட்டம் வேண்டும். வெள்ளம் அதிகமாக இருக்கும். அதிக நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே பொறுமையும் ஒற்றுமையும் இருக்கும். சீரான போக்கு அமையும். மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலமான சூழல்கள் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். குழந்தைகள் முகாந்திரமாக பல நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பு உண்டு. தெய்வீகத்தில் நாட்டம் இருக்கும். சிம்மராசி அன்பர்களின் நிர்வாக திறமைகள் அதிகரிக்கும். பொறுப்போடு வேலைகளை கவனிப்பீர்கள். உங்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்கக்கூடிய சூழல் ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் சில நன்மைகள் பெற முடியும். உங்களுடைய குடும்ப ஸ்தானாதிபதி புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். சனீஸ்வர பகவானோடு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் பிறக்கும். அதிக நன்மைகள் உண்டாகும். தெய்வ வழிபாட்டின் மூலம் நன்மைகளை பெறுவீர்கள். புதன்கிழமை என்பதால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பெருமாள் வழிபாடு செய்வது அதீத பலன்களை தரும். சிம்மராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசுக்கு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீல நிறம். நட்சத்திர பலன்கள்: மகன் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயகர் பெருமானை வணங்குங்கள். அதீத லாபங்கள் கிடைக்கும். வியாபாரத்தில் பொறுமை தேவை. ஞானத்தோடு சில வேலைகளை அறிவாற்றலோடு கவனித்தால் மட்டுமே நன்மைகளை பெற முடியும். வேலையாட்களிடத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டாம். சில சூக்ஷமங்களை தெரிந்து கொண்டு ரகசியத்தை அறிந்து கொண்டு வேலையில் ஈடுபடுங்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி. பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது.
முயற்சிகள் கைகூடும், முன்னேற்றங்கள் பிறக்கும், அதீத நன்மைகள் கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். பக்தி நிறைந்த நாள். நல் வாய்ப்புகள் பெருகும். அதிர்ஷ்டகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாளுக்கான பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கன்னிராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ புதன் பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ மகா விஷ்ணவே போற்றி. ஓம் ஸ்ரீ கன்னிராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் உங்களுடைய ராசி அதிபதியான புதன் பகவான் இது நாள் வரையில் 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார். இந்த நாள் 5ஆம் தேதியிலிருந்து 6ஆம் வீடான ருணரோக சத்ரு பாவகத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் சனி பகவான் இருக்கிறார் கும்ப ராசியில் 6ஆம் வீடு. புதன்கிழமை தினம் என்பதால் பெருமாள் கோவிலுக்கு சென்று நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷம். பெருமாளுக்கும் ஸ்ரீ கருடாழ்வாருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபடுங்கள். கன்னிராசி அன்பர்களை, கேத்து பகவான் ராசியிலேயே இருக்கிறார். கால கிரக நிலைகள் எப்படி நகருகிறதோ அதற்கேற்றபடியே பலன்கள் இருக்கும். 5ஆம் வீட்டில் சூரிய பகவானும், 6ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான், களத்திரஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான். கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த நாள் சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம் என்று பயப்பட வேண்டாம், கவலை வேண்டாம். எப்பொழுதும் போல பழைய வேலைகளை செய்து கொண்டே இருங்கள். புதிய வேலைகளை செய்ய வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் பதில் எதிர்பார்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. உரிய பலன் என்பது காலதாமதமாகத்தான் இருக்கும். மிக தெரிந்தவர்களே கூட உங்களை பற்றி விமர்சனங்கள் செய்யலாம். நட்பு வட்டாரங்களில் கவனமாக இருங்கள். எப்பொழுதும் நட்போடு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். பணத்தை சேமிப்பதில் அதிக கவனம் இருக்கும். கூடுமான வரையில் இன்றைய நாள் மிக சிக்கனமாக நடந்து கொள்ளுங்கள். வெளியிடங்களில் சென்று சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும். உண்ணக்கூடிய உணவிலும் குடிக்கும் தண்ணீரிலும் எப்பொழுதும் உங்களுக்கு கிடைக்கும்படியாக பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். வேலை தொடர்பாக மறைமுகமான சில பிரச்சனைகள் யாராவது ஒருவர் எழுப்பலாம். செய்த வேலைகளை குறை கண்டுபிடிக்கலாம் அல்லது திருத்தம் கொடுக்கலாம். செய்த வேலைகளை திரும்ப திரும்ப செய்வதால் உங்களுக்குள் மன சலிப்பு இருக்கும். ஒருவர் மீதான எண்ணங்கள் சீராக இருக்காது. எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கும். ஆகவே யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை முன்கூட்டியே அறிந்து செய்யுங்கள். நேர்மறையான குணங்கள் உண்டாக இறை வழிபாடு நல்லது. எதையும் பொறுமையாகவே செய்யுங்கள். அவசரம் காட்ட வேண்டாம். எதிர்பாராத வகையில் சில பயணங்களின் மூலம் உடலில் சோர்வுகள் இருக்கும். அசதி உண்டாகலாம். அசௌகரியங்கள் இருக்கும். இந்த ஒரு நாள் நீங்கள் சமாளித்து ஆக வேண்டிய சூழலில் இருப்பீர்கள். வேலை விஷயமாக தொடர்பு கொள்பவர்களிடத்தில் கனிவாக பணிவாக பேசுங்கள். குடும்ப விஷயங்களை பகிராதீர்கள். குடும்ப ரகசியத்தை வெளிப்படுத்தாதீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்க உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்களில் கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது. எதையும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். ராசி அதிபதி உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் 6ஆம் வீட்டில் இருப்பதால் சின்ன சின்ன சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயங்களில் அதிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள். அலட்சியம் கூடாது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்கலாம். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையையும், பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையையும் பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. எல்லோரிடத்திலும் விட்டுக் கொடுத்து செல்ல வேண்டும். சந்திராஷ்டமம் என்பதால் கவனித்து இருங்கள். அரசாங்க உத்தியோகங்கள் காலதாமதமாகவே நடக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுவது விசேஷம்.
அஸ்தம நட்சத்திரக்காரர்கள் மாணவ மாணவிகளுக்கு பொறுமையை கடைபிடியுங்கள். கவனக்குறைவு ஏற்படலாம் அல்லது வேலையில் சுறுசுறுப்பு என்பது இருக்காது, சோர்வு தன்மையாக உணர்வீர்கள். இறை வழிபாடு அல்லது நவகிரக வழிபாடு செய்வது நல்லது. பொறுமையாக இருந்தால்தான் வேலைகள் நடக்கும். சில பிரச்சனைகள் வந்து போகும். உடல்நிலையில் சில சோர்வுகள் உண்டாகும். சித்திரை நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. தாமதங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். வேலையில் விறுவிறுப்பு என்பது இருக்காது. ஆக்கம் ஊக்கம் நிறைந்து இருக்கும்படியாக பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள். குடும்ப விஷயங்களை பற்றி வெளியே பேச வேண்டாம். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப் பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ துலாம் ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயே போற்றி. ஓம் ஸ்ரீ துலாம் ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தின் 23ஆம் நாள். விரயத்தின் அதிபதி மற்றும் 9வது வீட்டு அதிபதி புதன் பகவான் உங்களுக்கு ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளிலிருந்து, இந்த 5ஆம் தேதியிலிருந்து இது நாள் வரைக்கும் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்தவர் இந்த புதன்கிழமை தினத்தில் 5ஆம் பாவகமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு சஞ்சாரம் செய்கிறார். ஆக இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலை வைத்து பலன்களை அறியலாம். 6ஆம் இடம் ருணரோக சத்துருஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான், அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை. 9ஆம் வீடு செவ்வாய் பகவான் வக்ரநிலை. விரயஸ்தானமான 12வது வீட்டில் கேத்து பகவான் சஞ்சாரம் செய்கிறார். உங்களுடைய ராசிக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் இருக்கும். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும். நட்புகளினால் ஆதாயம் உருவாகும். புதிய விஷயங்களை கொண்டு செல்வீர்கள். ஒவ்வொரு செயல்களையும் விருப்பமாக கவனிப்பீர்கள். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக தெரிந்து அறிந்து அதில் இருக்கக்கூடிய தவறுகள் பிழைகளை கண்டறிந்து வருமானத்தை பெருக்குவதில் மட்டுமே உங்களுடைய கவனம் அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் பணி செய்பவர்களுக்கும் இது பொருந்தும். வேலையாட்களாய் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் வியாபாரத்தில் இன்னும் பன்மடங்கு லாபம் பெருக கூட வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி என்பர்களை விரயத்தில் கேத்து பகவான். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். அறிமுகங்கள் உண்டாகும். கலைத்துறைகளில் முன்னேற்றங்கள் ஏற்படும். தம்பதிகளுக்குள் புரிதல் இருக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். நல்ல அந்யுன்யம் இருக்கும். நெருக்கம் உருவாகும். எதிர்பார்த்த வேலைகள் திருப்திகரமாகவே நடக்கும். உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள், தலைமை அதிகாரிகளோடு உங்களுக்கு இணக்கமான நிலை உண்டு. உங்களுடைய கருத்துக்களையும் அவர்கள் ஏற்பார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் ஏற்று செய்வீர்கள். வர்த்தக துறைகளில் இருப்பவர்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். போட்டிகள் அதிகமாகத்தான் இருக்கும். மாணவ மாணவிகள் சமாளித்துதான் வெளிவர வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். விரைய அதிபதியான 9ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு 5ஆம் வீட்டில் பூர்வ புண்ணிய பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். கணிதம் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு சில மாற்றங்கள் வரும். கலைத்துறைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். மீடியா, அது மட்டுமல்ல ஆர்ட் தொடர்பான துறைகளில் இருப்பவர்கள், கணிதம் சார்ந்த துறைகளில் படிப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் பிறக்கும் நாள். தவறி போன சில பொருட்கள் மீண்டும் வந்து சேரும். விலகி போனவர்கள் மீண்டும் வருவார்கள். உங்களுடைய நிலைகளை உணர்ந்து புரிந்து வருவார்கள். காணாமல் போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலும் உங்களுடைய கிரக அமைப்பின் காரணமாக மிக சீக்கிரமாகவே கிடைத்துவிடும். கவலை வேண்டாம். மனம் சந்தோஷப்படும்படியாக நல்ல செயல்கள் வந்து சேரும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் பொதுவாக செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு பகை ராசிகள், மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம்.
நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாள். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் இருக்கும். தொழில் ரீதியாக லாபம் கிடைக்கும். அதிக நன்மைகள் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. முன்னேற்றகரமான நாளாக அமையும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு பேர் புகழ் அதிகரிக்கும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. ஓம் குருபியோ நமக. குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதய சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். அதிக நன்மைகள் இருக்கும். போட்டிகள் நிறைந்ததாக இருக்கும். வர்த்தக துறைகளில் முன்னேற்றங்கள் பிறக்கும். இந்த நாள் ஏற்றம் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் அகிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ முருக பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ விருச்சிக ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தின் 23ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது ராசிக்கு 3ஆம் வீட்டில் சூரிய பகவான், இது நாள் வரையில் அவரோடு சஞ்சாரம் செய்திருந்த புதன் பகவான் லாபத்தின் அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்கு பயணம் செய்கிறார். சனீஸ்வர பகவான், புதன் பகவான் சுகஸ்தானத்தில். அர்த்தாஷ்டம சனி நடக்கிறது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. பூர்வ புண்ணிய பாவகத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். 6ஆம் இடம் சந்திர பகவான். களத்திரஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலை. அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. ராசியினுடைய லாபத்தில் கேது பகவான். இந்த நாள் உங்களுக்கு எல்லா நலன்களும் வளமும் கிடைக்க ஸ்ரீமன் நாராயணர் வழிபாடு மிக நல்லது. பெருமாளை வழிபடுங்கள். சகல சம்பத்துகள் ஐஸ்வர்யம் சித்திக்கும். அஷ்டமி தினமாக இருப்பதால் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்வது அதீத நன்மையை தரும். எதிர்பார்த்தபடி பொருள் வரவு கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை நினைத்தபடியாக நின்று சாதிப்பீர்கள். உங்களால் முடியாமல் விடுபட்ட வேலைகள் கூட கைகூடி வரும். சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்கள் அதிக நன்மையை கொடுக்கும். சுப காரியங்களை முன்னின்று செய்வீர்கள். எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் உண்டாகும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பல மேன்மைகளை பெறக்கூடும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். நினைத்ததை செய்து காட்டுவீர்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, தெய்வ அனுகிரகம் உண்டு. தைரியமாக இருப்பீர்கள். அஷ்டமஸ்தானத்தில் அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுடைய 1க்கும் 6க்கும் அதிபதியானவர். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மிதுனத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிலும் வக்ர நிலையில் இருக்கிறார். எதிர்பாராத சிலருடைய சந்திப்பு நிகழலாம். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமான உயர்வு அல்லது பண உயர்வு, பணி உயர்வு, கௌரவம் வந்து சேரும். நல் வாழ்வு அமையும் நாள். நல் வாழ்க்கையை பெறுவீர்கள். சுப லாபத்தோடு இருப்பீர்கள். குரு பகவானுடைய அனுகிரகம் சித்திக்கும். விசாக நட்சத்திரத்தினுடைய அதிபதி குரு பகவானே ஆக விருச்சிக ராசி என்பர்கள் குரு பகவானை தினந்தோறும் வணங்கி வருவது, முருகப்பெருமானை வணங்குவது ஏற்புடையதாக இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் கிளி பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம்
4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான், தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. குருவே சர்வம், குருவே துணை, குரு கடாட்சம் பரிபூரணம் என்றெல்லாம் நீங்கள் வணங்குவது நல்லது, எப்பொழுதுமே நல்லது. பண வரவுகள் மிகுதியாக்கும், பொருளாதார நிலையில் ஏற்றம் பிறக்கும், தொழில் வியாபாரத்தில் மக்களுடைய வரத்து அதிகரிக்கும், ஜன வசியம் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி என்று வழிபடுங்கள். ஒத்துழைப்பு மேம்படும், வேலையாட்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடும், எதிர்பாராத சிலருடைய சந்திப்புகள் நிகழும். கேட்ட நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. ஆதாயகரமான நாளாகும், வாழ்வு நிறைந்த நாள். அரசு வேலைகளில் உத்தியோக உயர்வு ஏற்படும், நினைத்த வேலைகளை துரிதமாக முடிப்பீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ தனுசு ராசியே போற்றி, ஓம் ஸ்ரீ குரு பகவானே போற்றி, ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே போற்றி, ஓம் ஸ்ரீ தனுசு ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 23ஆம் நாள். ராசிக்கு 2ஆம் வீட்டில் சூரிய பகவான், 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டு அதிபதி முயற்சி ஸ்தானத்தில் இளைய சகோதர பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சுகஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், பூர்வ புண்ணிய பாவகத்தில் சந்திர பகவான், 6ஆம் வீடு ருணரோக சத்ரு பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. களத்திர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 10இல் கேத்து பகவான். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும், என்ன பலன்கள் அமையும் என்பதை பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். குருவே சர்வ லோகானாம் விஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே என்று வழிபடுங்கள். எண்ணத்தில் தெளிவு பிறக்கும், சிந்தனைகள் உருவாகும், புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும், தெரியாத வேலைகளை கூட தெரிந்து கொள்ள முற்படுவீர்கள். எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புரிதல் ஏற்படும். தங்க நகை மற்றும் அடகு தொடர்பான துறைகளில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் பிறக்கும். குடும்ப உறுப்பினர்களுடைய செயல்பாடுகள் திருப்தியை தரும், சுப நிகழ்ச்சிகள் உண்டாகும், பேச்சுவார்த்தைகள் சீராகும். உங்களுடைய முயற்சிக்கு தகுந்தாற்போல் பிள்ளைகளுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். 5ஆம் வீட்டில் சந்திர பகவான் உங்களுடைய அஷ்டமாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். வாசனை திரவியங்கள் பொருள் விற்பனை செய்பவர்கள், வியாபாரம் நடத்துபவர்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். எழுத்து தொடர்பான துறைகளில் கற்பனை வளம் அதிகரிக்கும். இன்டர்நெட் மற்றும் ஐடி தொடர்பான துறைகளில் பணிபுரிபவர்களுக்கு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பீர்கள். எதிர்பார்த்தபடி உங்களோட வேலையில் இருப்பவர்கள் உங்களுடைய வார்த்தைக்கு பணிந்து நடப்பார்கள். உங்கள் மீதான எண்ணங்கள் அதிகரிக்கும், நன்மைகள் வளமையாகும். வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடும். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணையான போக்கு உருவாகும். ராசிக்கு 7ஆம் வீட்டில் 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பகவான், அவரை விரையாதிபதியும் கூட. உங்கள் துணைவரிடத்திலும் சரி, நட்பு வட்டாரங்களிலும் சரி அனுசரித்து போக வேண்டும். ஆக்கமூக்கம் நிறைந்ததாக கூட அமைந்துவிடும். பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவீர்கள். வங்கி கணக்கு சேமிப்பு சார்ந்த செயல்களில் மிகுதியான கவனம் இருக்கும். புது விஷயங்களை எடுத்து செய்ய வேண்டும் என்கிற ஆவலும் ஆசையும் உங்களுக்கு அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு ஏற்றது. பணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி கேத்து பகவான். தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி. பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக விநாயக பெருமானை வணங்குங்கள். நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். ஆராய்ச்சி குணம் அதிகரிக்கும். வளமை நோக்கி பயணிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சுக்கிர பகவான். தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி பெருந்தேவி தாயார் வழிபாடு நல்லது. லாபங்கள் மேம்படும். வருமானம் உயரும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் பிறக்கும். கை நிறைய சம்பாத்தியம் உருவாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான். தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சி நோக்கி பயணிப்பீர்கள். செல்வ சம்பத்துகள் உண்டாக்கும். வீட்டில் மகிழ்ச்சி. சுப காரியம் கைகூடி வரும். தொழில் வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படும். தொட்ட காரியங்கள் துலங்கும். வருங்காலத்திற்குண்டான பணத்தை சேமிக்க செய்வீர்கள். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம். எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மகர ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ சிவபெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ மகர ராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. ராசியிலேயே சூரிய பகவான் இதுநாள் வரையில் ராசியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த புதன் பகவான் இந்த நாளிலிருந்து, அதாவது 5ஆம் தேதியிலிருந்து 2ஆம் வீடான வாக்குஸ்தானம் தனஸ்தானத்திற்கு கும்பராசியில் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டு அதிபதி மற்றும் 6ஆம் வீட்டு அதிபதி. 6க்கும் 9க்கும் உடையவர். 2ஆம் வீடான குடும்ப பாவகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான். சுகஸ்தானத்தில் சந்திர பகவான். பூர்வ புண்ணிய பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை. 6ஆம் இடம் ருணரோக சத்ரு பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை. அதே போல 9ஆம் வீட்டில் கேத்து பகவான். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையை வைத்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களே, 6ஆம் வீடு செவ்வாய் பகவான். அவர் உங்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி. இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த விஷயங்களில் புது காரியங்களை தொடங்குவீர்கள். செலவுகள் கொஞ்சம் உண்டாகும். 6ஆம் இடம் என்பது வெற்றிக்குண்டான ஸ்தானமும் கூட. சுகஸ்தானம் தான் 4ஆம் வீடு. வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் கொண்டான பாவக அதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டில் இருக்கிறாராக ரியல் எஸ்டேட் துறைகளில் இருப்பவர்களுக்கு சில லாபங்கள் பெறக்கூடும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். தவறி போன விஷயங்கள் உங்களிடம் வந்து சேரும். தொலைந்த பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். மனதில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் குதூகலமாக இருப்பீர்கள். வீடு, மனை தொடர்பான செயல்களில் அறிமுகம் ஏற்படும். வியாபாரத்தில் சூக்ஷமங்களை புரிந்து கொள்வீர்கள். பல நன்மைகள் உங்களிடம் வந்து சேரும். காந்தம் போல ஒட்டிக்கொள்ளும். நடக்காது என்கிற வேலைகள் திருப்திகரமாக நடக்கும். செல்வாக்கு அதிகரிக்கும். செல்வ செழிப்பு உண்டாக்கும். துறை ரீதியாக சில அறிவு திறனை வளர்த்துக் கொள்வீர்கள். அரசாங்கத்தினுடைய ஆதரவு பெருமளவு ஏற்படும். தம்பதிகளிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள், சில மனம் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். வீண் பேச்சுக்கள், வாக்குவாதங்கள் கூடாது. வீட்டில் அமைதி என்றும் நிலவினால் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் சித்திக்கும். அதிக நன்மைகள் பெறக்கூடும். வெற்றி நிறைந்த நாள். பேச்சுக்களின் மூலமாக சில பிரச்சனைகள் தீரும். வெளியூர்களுக்கு வியாபாரத்திற்காக, தொழில் விஷயங்களை முன்னெடுத்து செல்வதற்காக சில இடங்களுக்கு பயணப்படுவீர்கள். வெற்றி ஆதரவு நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவை எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம்.
பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சூரிய பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவ பெருமானுடைய வழிபாடு நல்லது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும், பேச்சுக்கள் மூலமாக வருமானத்தை பெறுவீர்கள். அதிக பாக்கியம் கொண்டவர்கள் நீங்கள். பலம் பொருந்தியவர்களாக இருப்பீர்கள், வருமானம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சந்திர பகவான், தெய்வம் ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்பிகையை வழிபடுங்கள். அம்பிகையினுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு உகந்த நாளும் கூட. பிறை சூடிய சக்தி வழிபாடு நல்லது. ஆதி சிவன், ஆதி சக்தியை வழிபடுங்கள். நல் வாய்ப்புகள் பெறுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். திறமையாக வேலைகளை கவனிப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான், தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். எதிர்பார்த்த வேலைகள் கைகூடி வரும். புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். வழி இடங்களில் உங்களுக்கு மேன்மை இருக்கும். இந்த நாள் எல்லா நலனும் வளமும் பெற பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியம் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ கும்பராசியே போற்றி. ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானே போற்றி. ஓம் ஸ்ரீ சிவ பெருமானே போற்றி. ஓம் ஸ்ரீ கும்பராசியின் சித்தர் பெருமானே போற்றி போற்றி. புதன்கிழமை தை மாதத்தினுடைய 23ஆம் நாள். இது நாள் வரை விரயத்தில் இருந்த புதன் பகவான் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான், புதன் பகவானுடைய சேர்க்கை. வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், முயற்சி பாவகத்தில் சந்திர பகவான், சுக ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரநிலை, 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய பாவகத்தில் செவ்வாய் பகவான் வக்ரநிலை, ராசியினுடைய 8ஆம் வீடு அஷ்டமஸ்தானத்தில் கேத்து பகவான், விரயத்தில் சூரிய பகவான் என கிரகங்கள் சஞ்சாரம் செய்கின்றன. இந்த நாளுக்குண்டான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது கும்பராசி அன்பர்களே, கடந்த கால விஷயங்கள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். கடன் சம்பந்தமான சில பிரச்சனைகளை தீர்க்க வழிவகை கிடைக்கும். மாணவ மாணவிகள் படிப்பின் மீதான நிலையில் ஆர்வம் காட்டுவதோடு உங்களுக்கு பிடித்த விஷயங்களின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். போட்டிகளில் பங்கு பெறுவீர்கள். தேர்வுகள் நல்ல விதமாக எழுத தொடங்கக்கூடும். போட்டித் தேர்வுகளில் பங்கு பெற்று வெற்றியும் பெறுவீர்கள். குழந்தைகளுடைய வளர்ச்சி குறித்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். வெளிவட்டத்தில் மதிப்பு மரியாதை கூடும். கௌரவமாக இருப்பீர்கள். சில நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். வீடு மனை நிலம் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனமாக இருப்பீர்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டிய வருமானம் கிடைக்கும். அல்லது வீடு மனை சார்ந்த ஏதாவது ஒரு விஷயம் கைகூடி வரும். எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள். சாதுரியமாக பேசுவீர்கள். சாதுரியமாக சிந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய நல்ல கருத்துக்களையும் வெளிப்படுத்துவீர்கள். மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சேமமும் லாபமும் கைகூடி வரும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஆர்வங்கள் உண்டாக்கும். உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்துதான் போக வேண்டும். அனுசரித்து செல்வதே நல்லது. திட்டமிட்ட சில காரியங்கள் கைகூடி வரும். நம்பிக்கை உண்டாக்கும். உடல் நலம் மனநலம் இரண்டுமே நன்றாக இருக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைக்காக சில முதலீடுகளை மேற்கொள்வீர்கள். சேமிப்புகள் சீராகும். தெய்வ அனுகிரகம் உண்டு. தன்னம்பிக்கையாக உழைப்பீர்கள். முன்னேற்றத்தை காணுவீர்கள். வேளாண்மை விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். நம்பிக்கை நிறைந்த நாள். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும்.
நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். அவட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி செவ்வாய் பகவான். தெய்வம் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய வழிபாடு நல்லது. மதிப்பு அதிகரிக்கும், மரியாதை கூடும். தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சதயம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி ராகு பகவான். தெய்வம் ஸ்ரீ துர்க்கை அம்மனுடைய வழிபாடு நல்லது. புதியவர்களுடைய ஆதரவு கிடைக்கும். நன்மைகள் பிறக்கும் நாள். சந்திப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது. மாற்றங்கள் ஏற்படும். தன்னம்பிக்கை நிறைந்த நாள். திட்டமிட்டு வேலைகளை கவனிப்பீர்கள். இந்த நாள் முன்னேற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். நவ கிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருக பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். ஓம் ஸ்ரீ மீன ராசியை போற்றி. ஓம் ஸ்ரீ குரு பகவானை போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை போற்றி. ஓம் ஸ்ரீ மீன ராசியின் சித்தர் பெருமானை போற்றி போற்றி. புதன்கிழமை தினம் தை மாதத்தினுடைய 23ஆம் நாள் கோச்சார அமைப்பை வைத்து பலன்களை அறியலாம். ராசியிலேயே ராகு பகவான், சுக்கிர பகவான், தனஸ்தானத்தில் சந்திர பகவான், முயற்சி பாவகத்தில் குரு பகவான் வக்ர நிலை, சுகஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வக்ர நிலை, 7ஆம் வீடு கேத்து பகவான், ராசினுடைய லாபத்தில் சூரிய பகவான், விரயத்தில் சனீஸ்வர பகவான், புதன் பகவானுடைய சஞ்சாரம். இந்த நாளுக்கான அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது மீனராசி அன்பர்களே, 4ஆம் வீட்டு அதிபதியான புதன் பகவான் உங்களுக்கு விரயத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த நாளில் இருந்து, அதாவது 5/2/2025 முதல் புதன் பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அவர் 4க்கும் 7க்கும் உண்டான அதிபதி விரயத்தில். மற்றவர்களோடு இருந்த சில பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. எண்ணத்தில் தெளிவுகள் பிறக்கும். பிரச்சனைகளுக்கு முடிவுகள் எடுக்கக்கூடும். நேர்மறையான சிந்தனைகள் அதிகரிக்கும். புதியவர்களுடைய ஆதரவு பிறக்கும். வியாபாரம் செய்பவர்கள், வர்த்தகம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு ஏற்புடையதாகவே வியாபாரம் அமையும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். பொருளாதார நேரத்தில் பொருளாதார நிலையில் ஏற்றத்தை பெறுவீர்கள். உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவினர்களுக்கு மத்தியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டாக்கும். உயர்வான நிலைக்கு வருவீர்கள். நல்ல அந்தஸ்து, சம்பத்து, கௌரவம் அதிகரிக்கும். குடும்ப சூழல் சீராக அமையும். தன லாபத்தை பெறுவீர்கள். தொழில் விஷயங்களை முக்கியஸ்தர்களோடு சில கலந்து ஆலோசனை எடுப்பீர்கள். தலைமை அதிகாரிகள் மற்றும் மூத்த அதிகாரிகளோடு இருந்த சங்கடங்கள் அகலம். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை கூடும். புதிய தன வாய்ப்புகள் உருவாகும். நம்பிக்கை அதிகரிக்கும். ஏற்ற நிறைந்த நாள். வாய்ப்புகள், தவறிப்போன விஷயங்கள் கூட மீண்டும் வந்து சேரும். மாற்றங்கள் உருவாகும். உடல் நலம் நன்றாக இருக்கும். ஆரோக்கியமாக இருப்பீர்கள். இந்த நாள் ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் அதிக நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம், விருச்சகம், மீனம், ரிஷபம், மகரம். பகை ராசிகள் மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி குரு பகவான். தெய்வம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு நல்லது.
மனக்கசப்புகள் நீங்கும். நண்பர்களிடத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும். முகப்பொலிவு உருவாகும். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி சனீஸ்வர பகவான், தெய்வம் ஸ்ரீ சிவபெருமானுடைய வழிபாடு நல்லது. அறிமுகம் ஏற்படும். நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரும். நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். நேர்மறை எண்ணங்கள் உருவாகும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அதிபதி புதன் பகவான், தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு பெருமாள் வழிபாடு நல்லது. நம்பிக்கை பிறக்கும். மாற்றங்கள் நிறைந்ததாக இருக்கும். மதிப்பு மரியாதை கூடும். நல் வரவுகள் உண்டாக்கும். சாதகமான நாள். இந்த நாள் ஏற்றங்கள் நிறைந்த நாளாக அமைந்திட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. தீர்காயுஷ்மான் பவ. ஸ்ரீராம ஜெயம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல் வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. இலவச ஜோதிடம் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரை இலவசமாக ஜோதிடம் அறிந்து கொள்வதற்கு அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.